இந்த லேடி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க இருக்க கண்டெய்னரும் கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல முழுங்க ஆரம்பிக்குது. கரெக்டா அந்த நேரம் பார்த்து மழையும் வர ஆரம்பிக்குது. மேல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. கிடைக்கிற தண்ணி அவங்க கிட்ட இருக்க கண்டெய்னரை வச்சு பிடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேல இருக்க கேப் ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் துணி எடுத்து அந்த கேப்ல மாட்டி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இழுக்கிறாங்க. அப்போ அந்த மேல இருக்க கேப் கொஞ்சம் கொஞ்சமா திறக்க ஆரம்பிக்குது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஃபுல்லா திறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைய எடுத்துட்டு மேல போயிடுறாங்க. அவங்க குழந்தைக்கு சுத்தம் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போது அந்த டைப்பர் எடுத்து தண்ணியில போட்டுடுறாங்க. அங்க இருக்க மீன் எல்லாமே அதை நோக்கி போகுது. அப்போதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கண்டெய்னருக்குள்ள ஏகப்பட்ட ஹெட்போன் வயர் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நெட்டு மாதிரி கட்டி அடுத்த நாள் தண்ணியில போடுறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு மீன் கிடைக்கும். அதை வச்சு எப்படியா அன்னைக்கு பசியை போக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேப்பர்ல ஹெல்ப்னு கேட்டு அவங்க கிட்ட இருக்க பாக்ஸ்ல அந்த பேப்பரை போட்டு கடல்ல போட்டு விட்டுடுறாங்க. நாள் போக போக அந்த கண்டெய்னருக்குள்ள தண்ணி அதிகமாகிட்டே இருக்கு. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டெய்னருக்குள்ள இருந்த தண்ணியை வெளியே தள்ளிடுறாங்க. தனியா அவங்க குழந்தைக்காக ஒரு போட் ரெடி பண்ணி அதுல அவங்க குழந்தைய வச்சு தண்ணியில விட்டுடுறாங்க. இந்த கண்டெய்னரும் முழுங்க ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்லாம அந்த குழந்தையோட போட்டை தான் சர்வே பண்றாங்க.